லக்னத்துல ராகு இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன்? இவங்களுக்கு வந்து எப்பவுமே லக்னத்துல ராகு இருந்தா முதல்ல உடம்பு ஒல்லியா இருக்கும், லீனா இருந்து அப்புறம் மேல வருவாங்க. இடம் மாறி முன்னேறுவாங்க, இடம் மாறி லாபம் அடைவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இடம் மாறுவாங்க. இவங்களுக்கு எப்பவுமே பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும், அதிக கோபம் இருக்கும். நாய்க்கடி வாங்கினவங்க லக்னத்தில் இருக்கிற ராகு. இவங்க குடும்பத்திலேயோ இல்லை இவங்களோ நாய் கடிச்சிருச்சு சார் அப்படின்னா லக்னத்தில் இருக்கிற ராகு. லக்னத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னா பல்லு பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, லேண்டு பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, குலதெய்வ பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனையை கொடுப்பாரு லக்னத்தில் இருக்கிற ராகு. ஏன் ஜாதகருக்கு பிரச்சனை தான். எதை எடுத்தாலும் யோசிக்க பயப்படும் அளவிற்கு பிரம்மாண்டத்தமா யோசிச்சு தனக்கு பூரா ஆப்பு வச்சுக்கிறது பூரா லக்ன ராகு தான். இவங்களுக்கெல்லாம் யோகா தவம் தியானம் தேவை. எனக்கு செய்வனை யாராவது வச்சிருப்பாங்களோன்னு யாராவது யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது லக்ன ராகு. ஏன்னா ராகு யாருன்னா மாய மந்திரங்களுக்கு அதிகாரம் கொண்டவன், ஒரு செய்வன தோஷத்துக்கு அதிகாரம் கொண்டவன். காளி பூஜை, இரவு நேர பூஜை, மயான பூஜை, துர்க்கை பூஜை, கெடா வெட்டி பலி கொடுத்து பண்ற பூஜை, இதெல்லாம் ராகு சார். உக்கிரமான தெய்வத்தை வழிபடுறது. கேது அப்படி இல்லை, ஆச்சாரமான பூஜை, சட்டத்துக்கு கட்பட்ட பூஜை, நியாயமான பூஜை, ஞானிகளை தேடுவாரு. ஆமா, ப்ராப்பரான பூஜை. இது கேது. ராகு அப்படி இல்லை. ஏன் ராகு காலம்னு ஒன்று வச்சான், கேது காலம்னு ஒன்று வைக்கல, அது யமகண்டம்னு வச்சுட்டான். ராகு காலம் தான் ஒன்று வச்சான். இப்போ ராகு காலம்னு ஏன் வச்சாங்க? ராகுனாலே விஷம். இது விஷம். நீங்க கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும், அதுல ரோகம் தனம் சுபம் இதெல்லாம் வரும். அதுல விஷம்னு ஒரு பகுதி வரும். ராகு காலத்தை விஷம்னு போட்டிருப்பாங்க, ஆனா யமகண்டத்தை தனம்னு போட்டிருப்பாங்க. எது? யமகண்டத்துல. ராகு காலத்தை விஷம்னு போட்டிருப்பாங்க. அந்த 1.5 மணி நேரம் பூமியில விஷ தாக்கம் இருக்குங்கிறாங்க. பயணம் பண்ணாத, புது காரியத்தை தொடங்காத, உன்னை வந்து மாயையாக்கி மழுங்கடிச்சிருமாமா அந்த நேரம். அந்த ராகு காலத்தில் ஏதாவது பண்ணும்போது தொந்தரவாகுங்கிறாங்க. நீ டெய்லி வாழ்வியல் வாழ்றதுக்கெல்லாம் ராகு காலம் பார்க்காதீங்க. முக்கிய முடிவு எடுக்கிறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு முக்கியமான ஒரு கார் வாங்குறீங்க, ராகு வந்து நீங்கள் அந்த ராகு காலத்தை அவாய்ட் பண்ணிடணும்.